ஓவியக் கலைஞனின் மறுப்பும் வாய்ப்பும் அருண் குழந்தையாக இருந்தபோதே நிறங்களைக் காதலிக்கத் தொடங்கிவிட்டான். மற்ற குழந்தைகள் வெளியில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது அவன் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து ஸ்கெட்ச் புத்தகம் எடுத்து வரைந்து கொண்டிருப்பான். அவனுக்கு ஒரு சின்ன கனவுதான் இருந்தது. ஒருநாள் அவன் ஓவியங்கள் நகரத்தின் பெரிய கலைக்காட்சியில் இடம்பெற வேண்டுமென்று. காலம் கடந்துவிட்டது. அருண் வளர்ந்தவுடன் ஓவியத்தில் பல்வேறு கலையை கற்றுக்கொண்டான். பல வருடங்களாக ஒரே கனவு, தன் ஓவியங்களை அனைவரும் பாராட்ட வேண்டும். முடிவாக பெரிய கலைக்கழகம் நடத்திய போட்டியில் தன் சிறந்த ஓவியத்தை அனுப்பினான். அவன் ஆவலோடு முடிவுக்காக காத்திருந்தான். மனதில் பல சிந்தனைகள். நான் வெற்றி பெற்றே ஆகணும் என்ற எண்ணம். ஆனால் முடிவு வந்ததும் அவன் பெயர் பட்டியலில் இல்லை. இது எப்படி முடியும் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உண்மைதான். மறுப்பு கடிதம் நேராக வந்துவிட்டது. உங்கள் ஓவியம் தேர்வாகவில்லை, அடுத்த முறை முயற்சி செய்யலாம் என்று. அருண் உடைந்து போனான். நெஞ்சுக்குள் ஓர் அழுத்தம். அவனது ஒவ்வொரு கனவும் அந்த ஒரு நாளில் முற்றிலும் நொறுங்கியது போலவே இருந்தது. பல நாட்கள் வரை அவன் ஓவியத்தைத் தொடவே இல்லை. நான் முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியவில்லையே என்ற எண்ணம். ஆனாலும் எல்லோரும் கூறி ஊக்கமளித்ததால் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்ய முடிவெடுத்தான். இந்த முறை இன்னும் அதிகமாக உழைத்தான். படிப்பும் பயிற்சியும். மிகவும் கவனமாக ஒவ்வொரு வரையும் வரைந்து ஒரு அற்புதமான ஓவியத்தை தயாரித்தான். ஆனால் மீண்டும் அந்த அதே நிலை, மறுப்பு. உங்கள் ஓவிய நடை எங்களின் கருப்பொருளுக்கு ஏற்றது அல்ல என்று மறுப்பு வந்துவிட்டது. அந்த வார்த்தைகள் எந்திரம் போல அவனது மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இது முடிவாக இருக்கலாம் என்று நினைத்தான். அவன் முழுமையாக ஓவியத்தை விட்டுவிட்டான். ஒருநாள் ஏமாற்றத்தை மனதில் கொண்டு அவன் பூங்காவில் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு சிறிய பெண் பட்டம் விட முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் ஓடினாள். ஆனால் பட்டம் கீழே விழுந்துவிட்டது. திரும்பவும் முயற்சி செய்தாள். மீண்டும் கீழே. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஏதோ மாற்றம் செய்து முயற்சி செய்தாள். எத்தனை தடவைகள் முயற்சி செய்தாலும் இவள் மனம் விடுவிக்கவில்லை. கடைசியில் அவளது பட்டம் பறக்கத் தொடங்கியது. அருண் ஆச்சரியத்தோடு பார்த்தான். நான் ஏன் எளிதாக தோற்றுவிட்டேன் என்று நினைக்கிறேன்? இன்னும் முயற்சி செய்யலாம் இல்லையா என்று அவன் மனதில் ஒரு ஒளி தோன்றியது. அந்த இரவே அவன் மீண்டும் ஓவியத்தை தொடங்கினான். ஆனால் இந்த முறை மற்றவர்களுக்காக இல்லை, தனக்காக ஓவியத்தில் தன் உணர்வுகளை கொட்டினான். எந்த விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாமல் தன் மனதை ஒரு நிலைப்படுத்தினான். மெல்ல அவன் ஓவியங்களை சமூக வலைதளங்களில் பகிரத் தொடங்கினான். யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் அவன் ஓவியங்களை ரசிக்க ஆரம்பித்தார்கள். ஒருநாள் ஒரு பிரபலமான கலை ஓவியன் அவனுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். உங்கள் ஓவியங்களுக்கு தனி மனநிலை இருக்கிறது. நாங்கள் உங்கள் படங்களை எங்களுடைய கண்காட்சியில் சேர்க்க விரும்புகிறோம். அருண் அதிர்ச்சியடைந்து விட்டான். வெற்றியோடு ஒரு புதிய பாதை கிடைத்துவிட்டது. மாதங்கள் கடந்த பிறகு அதே முந்தைய கலைக்கழகம் அவனிடம் ஒரு அழைப்பு அனுப்பியது. நீங்கள் இணையத்தில் பெரும் வெற்றியை அடைந்துள்ளீர்கள். எங்கள் கலைக்காட்சியில் உங்கள் ஓவியங்களை வைக்க விரும்புகிறோம் என்றனர். அவன் இதை படித்தபோது ஒரு புன்னகை பூத்துவிட்டது. இது வெற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையின் பாடமாகவும் இருந்தது. அந்த காட்சியகத்தில் அவனது ஓவியம் பிரம்மாண்டமாக தொங்கிக் கொண்டிருந்தது. நான் ஓவியத்தையும் என் முயற்சியையும் விட்டிருந்தால் இந்த நாள் வந்திருக்குமா என்று நினைத்துக் கொண்டான். கதையின் நெறி. மறுப்பும் தோல்வியும் ஒரு முடிவாக இல்லை, அது வெற்றிக்கான படிக்கட்டுகள். ஒவ்வொரு தடையும் நீங்கள் இன்னும் உயர எழும்ப ஒரு வாய்ப்பே.